ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ் எலக்ட்ரானிக்ஸோட 11வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்கன்னு மட்டும் தெரியுது. நம்மளுதாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் தெரிய வருது நம்ம காங்க இருக்காங்களா, ஸோ அவங்களும் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல, ஸோ ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகும்போது இப்போ தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்கு முன்னாடியுமே செல்லம் பேபி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ இது என்னடா கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரை எப்பயுமே திட்டிகிட்டே இருப்பாங்களா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ஒரு லேடி. அந்த லேடி வந்து நம்ம பேக்கோட அப்பா இருக்காருல்ல, ஸோ அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ அவர் பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு இவருங்க தான் இந்த கம்பெனில இருந்து எல்லாமே லீக் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரும் வராரு. அவர்கிட்ட எங்க பாருங்க ப்ராஜெக்ட் யாரோ லீக் பண்ணி விட்டுருக்காங்க, நாளைக்கு காலையில கூட அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவரும் அப்படியே சிரிக்கிறாரு. எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அதுல எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. இவங்க தான் இந்த மாதிரி லீக் பண்றதுன்னு எல்லாமே அவர்கிட்ட இப்ப ஆதாரத்தோட மாட்டி இருக்கு. அதை நினைச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள வந்து ஜாலி, அவ்வளவுதான் இனி அவளை போட்டு என்ன பண்ண போறான்னு மட்டும் பாரு, அப்படியே மண்டையில போட்டு நங்கு 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 நங்குன்னு கொட்ட போறேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது இதை பாத்தீங்கன்னா டேபிள் கடியில இருந்து நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. என்ன இவரு வாயிலா பூச்சி மாதிரி இருந்தாரு, இப்ப என்ன இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சார் ஒரு பென்சில் கீழே விழுந்ததை எடுக்கலான்னு குமிஞ்சேன், இதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த ரூம் விட்டு அப்படியே வெளியே போறாங்க. இப்போ இந்த பேக்கும் செக்ரட்டரியும் தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க கம்பெனி நம்ம கம்பெனிக்கே வந்துடலாம்ல, ஏன் இங்க இருந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சே அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமா இந்த ஹீரோ ஒருத்தர் இருக்கார்ல, அதாவது நம்ம மீ வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த ஹீரோ நேம் சொல்லி அவரை மாதிரி எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்போ அங்க கட் பண்ணா இங்க நம்ம மீ வந்து மேல இருந்து ஒரு அட்டை பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம பேக் வந்து நான் போய் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டை பாக்ஸ் எடுப்பான். ஏதோ ஒரு மிகப்பெரிய மலையவே தூக்குன மாதிரி ஒரு ஃபீலை கொடுப்பான். இவன் இந்த மாதிரி பண்ணிருப்பான், விட்டா நானே எடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மீ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவனோட மேனரிசம்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு, பாடி லாங்குவேஜ்லாம் மாறி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஏய் நீ என்ன அந்த ஆக்டர் மாதிரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவன் டைலாக்லாம் பேசுறான். அந்த ஆக்டர் வந்து டிராமால பேசின டைலாக்லாம் பேசுறான். இதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் நிறுத்து, அந்த ஆக்டர் மாதிரி மெமிக்ரி பண்றனாலயோ இல்ல அந்த ஆக்டர் மாதிரி நடக்கிறனாலயோ இல்ல வரனால போறனால ஸ்டைலோ, ஸோ இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, நீ என்னோட டைப் கிடையாது, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம பேக்கு கிட்ட உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. இந்த பவர் கம்பெனி சேர்மனோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க வந்து உன் கூட இருக்கிற மாதிரி அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கும்போது உன் லக்கேஜ்ல ஒரு போட்டோ பார்த்தேன், உண்மை சொல்லு, நீ அந்த சேர்மனோட பையன் தானே, நீ தானே ஸ்பை, இங்க இருக்கிற அந்த ப்ராஜெக்ட்ல நீ தானே லீக் பண்ணி விடுற அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம பேக்குக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படிலாம் கிடையாது, நான் அந்த ஸ்காலர்ஷிப்ல படிச்சு முடிச்சேன், அதனால அந்த லேடியோட நான் ஒரு போட்டோ எடுத்தேன், அவங்க என் அம்மாலாம் இல்ல, என் அம்மா பார்க்க கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா அவங்க என் அம்மாலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மேனேஜர் உள்ள வந்துடுறாரு. ஏண்டா வெளியே 1008 வேலை இருக்கு, உள்ள உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இல்ல சார் ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கேட்பாரு. ஆமா நீ பெரிய ஜேம்ஸ் பாண்ட், நீ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாரு. இப்போ நம்ம பேக்கும் இப்போ நான் சென்டிமெண்ட் போடுறேன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு அவ்வளவு பெரிய சேர்மனோட பையனா இருந்தா நான் எதுக்காக இந்த கம்பெனில வந்து வேலை செய்யணும், 10 ரூபா கூட இல்லாம என் பர்ஸ்ல எதுக்கு வச்சிருக்கணும், என் கார்டே வந்து பிளாக் ஆயிருக்கு, காசே இல்லாம நான் வந்து இப்போ உன்னோட வீட்டுல தான் வந்து தங்கியிருக்கேன், நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும், உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அப்படி ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹீரோவும் பரவாயில்ல அழுவாதரா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்போ பரவாயில்ல ஒரு வழியா நம்ம சொல்றதை நம்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கு நினைக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ மொத்தமா நம்பல, ஆனா இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இந்த பேக்கு மேல நம்ம ஹீரோக்கு இருக்கதான் செய்யுது. இப்போ நம்ம பேக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்து அந்த ஹீரோ நடிச்ச எல்லா டிராமாவும் பார்த்துட்டு இருக்கான். டிராமா பார்த்து முடிச்சு அடுத்த நாள் நம்ம மீ கிட்ட போயிட்டு டிராமாவோட டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது மீக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வேண்டாம் அந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீயும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு டிராமாலாம் பிடிக்காது, அவரோட ரியல் லைஃப்ல அவர் எப்படி இருக்காரோ ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மீயும் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம மீ கிட்ட வந்து திரும்பவும் அந்த டைலாக்லாம் பார்த்துட்டு வந்து திரும்பவும் அந்த டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம மீனால பொறுக்கவே முடியல, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேடா நான் உன் வலிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கை பிடிச்சி செவுத்துல சாச்சி வச்சு இவங்களும் டைலாக்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேக்குக்கு நெஞ்செல்லாம் டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிக்குது, ரொம்ப பயமா இருக்கு, தெரியுதுல அப்ப எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்டா வந்து இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கு ஆப்போசிட்டா என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படிங்கிற மெதப்ல இந்த பக்கம் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி செம்ம ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம முக்கியமான ஒரு மிஷனுக்கு போறோம், அதனால எல்லாருமே ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து அந்த ரூம் பக்கத்துல போகும்போது அவங்க ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த பென் டிரைவ் கீழே விழுந்துருது. இப்போ உள்ள போயிட்டு சரியான ஒரு மொக்கையை வாங்கிட்டு இப்போ அவர் அப்படியே வெளியே வந்துடுறாரு. நினைச்சு வச்ச எல்லா பிளானும் அப்படியே கொலாப்ஸ் ஆயிருது. இப்போ இந்த பக்கம் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்றதுக்கு அவங்க கிட்ட எப்படி பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மீட்டிங் போட்டு அந்த பவர் குரூப் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம பேக் என்ன சொல்றான்னா, ஓகே அவ்வளவுதான் இதுக்கு மேல உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏன்னா எப்படி என்ன கொஞ்ச நாள்ல நம்மளோட கம்பெனிக்கு போயிருவோம், இங்க இருக்க மாட்டோம், அதனால சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அவங்க கிட்ட நிஜமாலுமே பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, ஏன்னா பவர் குரூப்ஸோட சேர்மனோட ஒரே பையன் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோலாம் எந்திரிச்சு ஏடா காமெடி பண்றதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லையா, நீ எது சொன்னாலும் சிரிக்குவாங்கன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கும் போது இப்போ நம்ம மீயை பார்த்து கேட்கும்போது நம்ம மீயும் ஆமா நீ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த பிபிடி எல்லாம் போட்டு காமிக்கிறாரு. இங்க பாருங்க நான் எங்க அம்மா அப்பாவோட எடுத்த போட்டோ அப்படின்லாம் சொல்லி காமிக்கும் போது எல்லாருக்குமே அப்படியே ஷாக் ஆகுது. அப்ப நிஜமாலுமே இவன் அவ்வளவு பெரிய வீட்டு பையனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது
மட்டும் இல்லாம நான் இங்க வந்ததுக்கு காரணமே நார்மலான ஒரு லைஃபை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கம்பெனியை சூஸ் பண்ணது எங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரே கம்பெனி இதுதான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற யாருக்குமே எங்க அப்பாவோட என்னை வந்து நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க, நான் யாருன்னு உங்க யாருக்குமே தெரியாது, ஸோ அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம மீயை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன ரோட்டு கடை ரெஸ்டாரண்ட்ல பார்த்துருப்பார்ல, அந்த இடத்துல வந்து உட்காந்து நம்ம மீ கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம பேக் வந்து எதுக்காக என்ன பிடிக்கல, நீ என்ன மாத்திக்கணும்னு சொல்லி நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 காரணம் சொல்லுவாங்க. நீ முதல்ல மேன்லியாவே இல்ல, உங்க அம்மா அப்பாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ முதல்ல ஒரு பையன் மாதிரியே இருக்கணும், உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஃபீல் வரணும், அது வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம நீ பேசுறதெல்லாம் வயசானவ மாதிரி பேசிட்டு இருக்க, ஆனா பண்றதெல்லாம் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒரு யங் பையன் மாதிரி நீ பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு இவரால் தாங்கிக்கவே முடியல. மணி பாத்தீங்கன்னா விடிய காலம் 5 மணி ஆகுது, ஆனா இன்னமும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ போதுண்டி தெரியாம உன்ட்ட கேட்டுட்டுண்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட், உன்னால வெளியே கூட சொல்லிக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே என்னைய அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க, என்னை லூஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, இதுக்கு மேல நம்ம ரிலேஷன்ஷிப்பை தொடர வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏன் இந்த மாதிரி பண்றான்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனிமேலே உனக்கு வெளியே சொல்ல முடியாத உன்னோட பாய் ஃப்ரெண்டா நான் இருக்க மாட்டேன், நம்ம எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி கள்ளத்தனமாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறாங்க. இப்ப சட்டையெல்லாம் கழட்டும் போது வெளியே குளிருதுரா, ஏன்டா கழட்டுறேன்னு சொல்லும்போது இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழட்டி முடிச்சுட்டு இப்ப கிளம்பலான்னு போகும்போது சாக்ஸை பார்க்கும்போது கப்பிள் சாக்ஸ் வாங்கியிருப்பாங்களே, ஸோ இப்போ அந்த சாக்ஸையும் கழட்டி கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இல்ல நான் உன்னை விட மாட்டேன், இப்படி பண்ணாத போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இல்ல நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணுவாரு. ஓப்பன் பண்ணா 2 பேர் நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும். பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. யாருமா இந்த பையன், நீ ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே வந்த, இதுதான் உன்னோட ஃப்ரீடமா, இதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கேட்கும்போது அப்பா இல்லப்பா இது என்னோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப வேர்த்துச்சுன்னு சொல்லி தான் சட்டையை கழட்டணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது நாங்க குளிர்துன்னு சொல்லி சொட்டர் போட்டுருக்கோம், உங்களுக்கு மட்டும் தனியா வேர்க்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துலயே இந்த 11வது எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ அடுத்த எபிசோடு தாங்க லாஸ்ட் எபிசோட், இதுக்கப்புறம் இந்த டிராமாவும் முடிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ, பை.